பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் நொன்பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த வேறெங்கும் பேரானந்தம் என் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ வாழவென்று இவளுக்கு என்னாச்சு? எதுக்கு இப்போ வந்ததுலேருந்து பல்ல கட்டிட்டு இருக்கா? ராதிகா, ஏய் ராதிகா, உன்னதாண்டி. என்னாச்சு இவளுக்கு? இவ்வளோ பக்கத்துலேருந்து கூப்பிடுறேன், கண்டுக்காம நின்றுட்டு இருக்கா. நான் கூப்பிடுறது காதில் விழுதா இல்லையா? ஏய் ராதிகா, ராதிகா. ஆ, என்னடி கூப்பிட்டியா? இல்லடி, உன்னை கூப்பிடல. ஓ, அப்ப சரி. ஏய் பைத்தியமாடி நீ? நானும் பார்த்துட்டே இருக்கேன், வந்ததுலேருந்து சிரிச்சுட்டே இருக்க. என்னாச்சு உனக்கு? என்னாச்சா? என்னென்னமோ ஆச்சு. என்ன? ஏய் என்னடி நீ வேற வந்ததுலேருந்து சிரிச்சுட்டே இருக்க? கேள்வி கேட்டா ஏதோ சொல்லிட்டு இருக்க. விடிய காலம் 3 மணிடி, தூங்காம ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? இனிமே நான் தூங்கின மாதிரி தான். இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்கே இருந்தேன், நான் மென்டல் ஆகிடுவேன். ஒழுங்காக போய் தூங்கு. காலையில் ஆஃபீஸ் போகணும், ஆஃபீஸ் போயிட்டு ரிசப்ஷன் போகணும். அதனால் இப்போ கொஞ்ச நேரம் தூங்கு. இப்படியே சிரிச்சுட்டே நிற்காத. எனக்கு தூக்கம் வருதுப்பா, நான் கிளம்புறேன். சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது, வாசப்படியோரமா வந்து வந்து பார்க்கும். ராதிகா, வாசல் ஓரமா பால் பாக்கெட் போட்டிருப்பான், அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துடுறியா? ஏய், நான் எவ்வளோ ஃபீலிங்காக பாட்டு பாடிட்டு இருக்கேன், பால் பாக்கெட் எடுத்துட்டு வர சொல்கிறேன். அதை கேட்கலாம் எனக்கு டைம் இல்லடி, மணி 3 ஆகுது. போய் தூங்குறியா? சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காத. ஆல்ரெடி உன் மேலே கோவத்தில் இருக்கேன். இங்கே பக்கத்தில் வந்துட்டு எனக்கு கால் பண்ணிட்ட, சரின்னு டோர் ஓப்பன் பண்ணி தானே வச்சேன். நீ பாட்டுக்குள்ளே வர வேண்டியதானே? இதில் 10 தடவை காலிங் பெல் அடிக்கிற. நான் வந்ததுக்கப்புறம் தான் உள்ளே வர. 15 நாளாக உன்னை பார்க்கவே இல்லைல்லானோ, அதான் உன்னை பார்க்கலான்னு ஆசையாக வந்து காலிங் பெல் அடித்தேன். நான் காலிங் பெல் அடித்தா தானே நீ வருவ, அதான் நீ வர வரைக்கும் நான் வெளியிலே வெயிட் பண்ணேன், உன்னை பார்க்கறதுக்காக தான். அப்பப்பா, ஐயோ ரொம்ப நடிக்காதடி. நீ ஊருக்கு போனப்போ ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினேன், அதுக்கப்புறம் ஒரு நாளாவது என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினியாடி? என்னானும் இப்படி சொல்லிட்ட? நான் எத்தனை தடவை உனக்கு கால் பண்ணி பேசியிருக்கேன்? அந்த அத்தனை தடவையும் உன்னோட வேலை விஷயமா தாண்டி ஃபோன் பண்ணி பேசியிருக்க. நீயா என் ஞாபகம் வந்து என்கிட்ட பேசணும்னு ஃபோன் பண்ணி பேசினியா? இல்லைனோ, அங்கே ரொம்ப வேலை டைட்டா, அதனால தான் பேச முடியல. ஆமாண்டி, வேலை ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். ஏன்னா நீ அந்த ஒட்டகஞ்சிவிங்கி பின்னாடியே சுற்றிட்டு இருந்திருப்ப. எங்கேருந்து எங்கே ஞாபகம்லாம் வரும்? ஓவர பல்ல காட்டாம போய் தூங்கு, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. ஜஸ்ட் மிஸ், அந்த ஃபோன் கால் மட்டும் வராமல் இருந்திருந்தா. ஐயோ, நினைக்கும் போதெல்லாம் மனசு அப்படியே ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி இருக்கு. எப்படா உன்னோட வாயை திறந்து என்னை பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல போற? நான் அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாத்துடி, ரொம்ப பறந்துட போற. ஏய், நீ என்ன தூங்கலையா? போடி, தூக்கம் வருதுன்னு சொல்ற, அப்புறம் இங்கே நின்று பேசிட்டு இருக்க. போய் தூங்கு. ஆல்ரெடி நான் தூங்கிட்டு தான் இருக்கேன், நீ இவ்வளோ சவுண்டா பேசினா காதில் விழாதா? சரிடி, போய் தூங்கு.
தூரத்தில் தோன்றிடும் மேகத்தை போலவே நாங்க அத்தை கிட்ட போகட்டுமா? அத்தையா? எந்த அத்தை கிட்டடி? அதான் பக்கத்துலயே அத்தை இருக்குல்ல, அப்புறம் என்ன? எந்த அத்தை கிட்ட போறேன்னு சொல்ற? அம்மா, குட்டி அத்தைமா, அங்க குட்டி அத்தை இருக்காங்கல்ல, நான் அவங்க கிட்ட போகட்டுமா? குட்டி அத்தையா? அது யாரடி? ஹனி, அவ ராதிகாவை தான் சொல்றா. ஏண்டி, அவ உனக்கு குட்டி அத்தையாடி? ஆமா. அத்தை இவங்க பெரியவங்கனா, அவங்க சின்னவங்க தானே. இவங்க எனக்கு பெரிய அத்தைனா, அவங்க எனக்கு குட்டி அத்தை தானே. இதெல்லாம் யாரடி உனக்கு சொல்லி கொடுத்தா? ஸ்கூல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்குலாம் அத்தை இருக்காங்க. அவங்களுமே பெரிய அத்தை, குட்டி அத்தை, அப்புறம் நடுவுல ஒரு அத்தை அப்படி இருப்பாங்களாம். அப்ப இவங்க எனக்கு பெரிய அத்தைனா, அப்ப அவங்க எனக்கு குட்டி அத்தை தானே. அப்ப அவங்க எனக்கு குட்டி அத்தை. நான் குட்டி அத்தை கிட்ட போகவா? ஸ்கூல்ல போய் ஏதாவது கத்துக்கிட்டு வரியா? இதை மட்டும் நல்லா கத்துக்கிற. ஏபிசிடி 1 2 3 சொன்னா மட்டும் சொல்லாத. இது மட்டும் நல்லா கத்துக்கோ. எனக்கெல்லாம் எல்லாமே தெரியும். ஆமா ஆமா, உனக்கு தான் எல்லாமே தெரியும். ஸ்கூல்ல மிஸ் கேட்டா மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறியா? எப்போ போனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா, எகுத்து பேசிட்டு இருக்கான்னு.
என்கிட்ட தான் வாயாடுறானா? ஸ்கூல்ல மிஸ் கிட்டயும் வாயாடிட்டு இருக்க? நானும் ஒன்றும் பண்ணல. அவங்களாம் தப்பான கேள்வி கேட்குறாங்க. நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஆமாண்டி, தப்பான கேள்வி தான் மிஸ் கேட்பாங்க. உனக்கு எப்படி எல்லாமே தெரியும்ல? இப்போ நான் குட்டியத்தை கிட்ட போறேன். அதெல்லாம் ஒன்றும் போக வேணாம். அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசிட்டு இருக்கா. நீ போய் அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. அக்கா விடுங்க, அவ ஜாலியாக போயிட்டு வரட்டும். இல்லை அர்ஜுன், அதெல்லாம் கரெக்டாக இருக்காது. இவ பாட்டுக்கு அங்கே போறேன்ட்டு போயிடுவா, ஆனால் அங்கே போக மாட்டா. எவ்வளோ பேர் இருக்காங்க, எங்கேயாவது ஓடிடுவா. இவளை தேடுறதுக்கெல்லாம் என்னால் முடியாது. இங்கேயே இருக்கட்டும். நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் தான் சொல்கிறேன்லடி, அதெல்லாம் ஒன்றும் போக வேணாம். அவ என்ன இனிமே வரவே மாட்டாளா என்ன? இப்போதான் அடிக்கடி வீட்டுக்கு வரால, வீட்டுக்கு வரும்போது அவ கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் அவ கூட போ. ஹனி, அவ பாவம், போகட்டுமே, விடுங்களேன். நிலா, இவளை பற்றி உனக்கு சரியாக தெரியல. இவளெல்லாம் நம்பாதீங்க. மூஞ்சி சோகமாக பாவமாக வச்சுக்கிட்டா இவ சொல்கிறதெல்லாம் நடக்கும்னு பிளான் பண்ணி இதுமாரி பண்ணுறா. இவ பேச்செல்லாம் என்றைக்குமே நம்பாதீங்க. என்னடி, ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. அப்படியே அமைதியாக அங்கே பாரு. அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு எங்கேயாவது ஓடி போனா நானும் உனக்கு தேட மாட்டேன்பா. போனா போதுன்னு விட்டுருவேன். எக்ஸாம்லாம் எப்படி பண்ணியிருக்க சித்ரா? எல்லாமே நல்லா பண்ணியிருக்கேன்க்கா. ஸ்கூல் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க? இன்னும் 2 நாளாக ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும். இன்னும் 2 நாளாக ஸ்டார்ட் ஆகிடும்னா அப்போ நீங்கள் நாளைக்கே கிளம்பிடுவீங்களா? ஆமாக்கா, நாளைக்கு காலையில் அப்படி இல்லைன்னா மதியத்துக்கு மேலே கிளம்புவோம்னு நினைக்கிறேன். என்னடி, ஏன் இவங்க அதுக்குள்ளே கிளம்புறாங்க? கொஞ்ச நாள் இங்கே இருக்கலாம்ல. இங்கே சுற்றி பார்க்க எவ்வளோ இடம் இருக்குது. எல்லாம் ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. ஒரு 2 நாள் இங்கே இருந்துட்டு போகலாம்ல. நானும் சொன்னேன்டி, அப்பாவுக்குமே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது, பாப்பாவுக்கும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் லீவ் போட முடியாதுல்ல. இங்கே எப்போ வேணால் வரலாம். அதனால் அப்பா நான் இன்னொரு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. சே, நான் கூட இவங்க 2 நாள் இருப்பாங்க, ஜாலியாக பாப்பாவை கூட்டிகிட்டு வெளியில் போகலான்னு நினச்சேன்டி. எனக்குமே ரொம்ப ஆசை தான். 2 நாள் இவங்க இருப்பாங்க. பாப்பா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சென்னை வரா. கூட்டிகிட்டு பீச், மாலு, பார்க்குன்னு கூப்பிட்டு போகலான்னு நினச்சேன். ஆனால் அவங்க நாளைக்கே கிளம்புறேன்னு சொல்லிட்டாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத சித்ரா, இன்னொரு டைம் நீ வா, நான் எல்லாமே உனக்கு சுற்றி காமிக்கிறேன், சரியா? சரிக்கா. ஏய், ஒரு நிமிஷம் இரு, நீங்கள் பேசிகிட்டு இருங்க, எனக்கு ஃபோன் வருது, நான் யாருன்னு பார்த்துட்டு வரேன். சரிக்கா. அவன் ஏன்டா வரல? வரேன்னு தானே சொன்னான். டேய், என்கிட்டயுமே அவன் வரேன்னு தான் சொன்னான். அதுக்கப்புறம் கிளம்பிட்டியான்னு பார்க்கலாம் நான் வீட்டுக்கு போனேன். அவன் திடீர்னு வரலன்னு சொல்லிட்டான். என்னன்னு கேட்டால் எனக்கு வேலை இருக்குது நான் வரலன்ட்டான். அப்படி அவனுக்கு என்னடா வேலை இருக்குது? டேய், இன்னும் 2 நாளில் ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது. அவன் என்ன கொஞ்சம் நெஞ்சம் வேலையை பார்த்து வச்சுருக்கான் ஸ்கூலில். எல்லா மிஸ்ஸுமே அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது உட்காந்து அவன் எழுத வேணாமா? அட பாவி, இவ்வளோ நாள் என்னடா பண்ணா? லாஸ்ட் மினிட்ல இவனுக்கு பண்ணுறதே இவனுக்கு பொழப்பாச்சுடா. அவனை பற்றி உனக்கு தெரியாதா? அதனால தான் அவன் வரல. ஆனால் அவனுக்கு இங்கே வரணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் ஸ்கூலில் போனால் பொண்ணுங்க முன்னாடி மானத்தை வாங்கிடுவாங்கல்ல, அதுக்கு பயந்துட்டு தான் எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்கான் மாங்கு மாங்குன்னு. இவன்லாம் திருந்தவே மாட்டான்டா. இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டான். இங்கே பாரு, எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. டான்ஸு, பாட்டு, பா செம்மையாக இருக்குல்ல? ஆமாம் மச்சான், நான் கூட ஏதோ சிம்பிளாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ கிராண்டாக இருக்குது. எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாரு. ஆஃபீஸ்லேருந்தே நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, எத்தனை 5 பிரான்ச் இல்லை? 5 பிரான்ச்சில் இருந்துமே ஆள் வந்திருக்குறாங்க. பரவாயில்லல்ல? ஆமாம் மச்சான், எனக்கும் இதை பார்த்துலாம் ஆசை வந்துருச்சுடா. கல்யாணம் பண்ணால் இதேமாரி தாண்டா கல்யாணம் பண்ணணும். ஆமாம் மச்சான், நீ சொன்ன மாதிரி கல்யாணம்லாம் பண்ணோம்னா இது மாதிரி தான் நல்லா கெத்தாக கிராண்டாக மாஸாக பண்ணணும்டா. இப்போ எதுக்கு நீ பல்ல காட்டிகிட்டு இருக்க? ஏன்? என்ன ஏன்? நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன். என்னை பார்த்து பல்ல காட்டிகிட்டு இருக்க? சே, நான் உன்னை பார்த்து பல்ல காமிக்கல மச்சான். அப்புறம் யாரை பார்த்து பல்ல காமிச்சிட்டு இருக்க? தோ அங்கே பார்த்து பல்ல காமிச்சிட்டு இருக்கேன். அங்கேயா? அங்கே யார் இருக்கா அப்படி? டேய், அனுவை பார்த்து பல்ல காமிச்சிட்டு இருக்கியா? ஆமாம் மச்சான், நல்லா இருக்கால? உன் மூஞ்சி. ஏன்டா, நல்லா தானே இருக்கா? அவள் நல்லா தான் இருக்கா. அவகிட்ட நீ பண்ண வேலையெல்லாம் மறந்துட்டியா? அது எப்படிடா மறக்க முடியும்?
சும்மா பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தவள நம்ம தானே வேணும்னே போய் வம்பு இழுத்து சண்டை இழுத்தோம். அதை மறக்க முடியுமா? ஒரு சின்ன திருத்தண்டா. நான் இல்லை, நீ. சும்மா பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தவளை கூப்பிட்டு வம்பிழுத்ததும் இல்லாமல் பக்கத்தில் இருந்தவகிட்ட என்னையும் கோத்து விட்டு என்ன வார விட்ட. மறப்பனா? மச்சான், அதான் இப்போ 2 பேர் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களே, அப்புறம் என்ன? ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா? என்னை வச்சு செஞ்சா. சரி விடுடா. இப்போதான் நம்ம எல்லாரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று. அப்புறம் என்ன? அங்கே பாரேன், அன்னைக்கு பார்த்ததோட இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கால. ம், வேணும்னா கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஆஹா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை மச்சான். நம்மலாம் அந்த தூரத்துலேருந்து பார்த்து ரசிக்கிறதோட விட்டுறணும். கடைசி வரையும் நம்ம ட்ராவல் பண்ணணும்லாம் நினைக்கவே கூடாது. ஏண்டா கல்யாணமே பண்ணாமல் இப்படியே இருந்துருவியா என்ன? அப்படிலாம் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனால் நானாலாம் எந்த பொண்ணையும் போய் தேடி கரெக்ட் பண்ணி அந்த கஷ்டம் எனக்கெல்லாம் தேவையில்லப்பா. என் அப்பனே ஏதாவது ஒரு பொண்ணை பார்ப்பான், கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டியதான். ஏண்டா கல்யாண லைஃப்பில் உனக்குன்னு எந்த ஆசையுமே இல்லையா? அதெல்லாம் நினச்சிக்கிட்டு என்ன மச்சான் பண்ணுறது? எங்கள் அப்பா பிஸ்னஸாக பார்த்துட்ருக்கேன். அவனையே ஏதாவது ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பான். கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக பொண்டாடி கூட சந்தோஷமாக வாழ வேண்டியதான். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நம்ம எதுக்கு ஒரு பொண்ணை போய் தேடி கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணி அவள் ஓகே சொல்லி அப்புறம் வீட்டில் சொல்லி அவங்க ஓகே சொல்லி ஒரே பிரச்சனை வந்து அப்புறம் கல்யாணம் அது இதுன்னு போகிறதுக்குலாம் ரொம்ப டைம் ஆகிடும். எங்கள் அப்பனே வச்சுக்கேன், கல்யாணம் பண்ணுறியான்னு கேட்பாரு, நானும் தலையாட்டுவேன், பொண்ணை பார்ப்பாரு, கல்யாணம் பண்ணுவேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதை விட்டுட்டு எதுக்கு இழுத்துக்கிட்டு? அப்புறம் ஏன்டா அந்த பொண்ணை பார்த்துட்ருக்க? அதான் சொன்னல மச்சான், நம்மளாம் இந்த 10 அடி தூரத்தில் இருந்து பார்த்து ரசிச்சுக்கலாம், அதுக்கு மேலெல்லாம் போகக்கூடாது. பைத்தியக்காரா. தேங்க்யூ. ஆனால் மச்சான் பத்தியா, சைடு கேப்பில் நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக விட பழகிட்டு இருக்கீங்க. அப்புறம் வேற எப்படி பழகிட்டு இருக்கோம்? ஆனால் மச்சான், நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, அது உங்களை பார்த்தாலே நல்லா தெரியுது. நீ அவளை பார்க்குற பார்வையும் அவள் உன்னை பார்க்குற பார்வையும் ரெண்டுமே சரியில்லை. இதில் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கீங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ என்னை ஏமாத்துற மாதிரி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்க. கொஞ்சம் வாய மூடுறியா? சும்மா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருப்பான். எதுவும் இல்லைன்னு சொன்ன, இப்போ எதுக்கு அங்கேயே பார்த்துட்டு இருக்க? டேய் சும்மா பார்த்துட்டு இருக்கேன்டா. நீ சும்மாலாம் ஒன்றும் பார்க்கல. டேய் நீ கொஞ்சம் வாய மூடுறியா? டேய் அவ எங்க தனியா போறா? என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? இங்கே தானே பேசிட்டு நின்னா, அப்புறம் எதுக்கு அவ தனியா போகணும்? எல்லாரும் இங்கே தானே இருக்காங்க, தனியா எதுக்கு போகணும்? அது அவகிட்ட போய் கேளு. ஆமாம்ல, அது அவகிட்ட தான் போய் கேட்கணும். இரு நான் போய் கேட்டு வரேன். டேய் 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 டேய், இங்கே என்ன பண்ற? இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டேன். ஒரு நிமிஷம், நான் ஃபோன் பேசிட்டு அதுக்கப்புறம் பேசுகிறேன். ஆ ஓகே ஓகே.